என்ன சொல்றோம்னா அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். மோஸ்ட்லி ஷி டேக்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் நேச்சர். இது எல்லாமே அவங்களுடைய அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட். ஸோ இது மாதிரி வந்து அண்ட் ஷி யூசஸ் பெயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ். ஸோ எல்லாருமே வந்து இஃப் யூ ஹாவ் பெயிண்ட், நீங்கள் இன்னைக்கு வந்து த மீடியம் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் யோர் பெயிண்ட்ஸ். ஸோ யூ கேன் பி ரெடி வித் யோர் பெயிண்ட்ஸ், யோர் ஸ்கெட்ச் புக், பென்சில், ப்ரஷஸ், ஒரு குட்டி பேலட் மாதிரி இல்லாட்டி யூ கேன் ஹாவ் எனி டிஸ்போசபிள் கண்டெய்னர் மாதிரி, ஒரு பிளேட் மாதிரி, அது மாதிரி யூ கேன் ஹாவ் இட். ஒரு வேஸ்ட் கிளாத் எல்லாம் வச்சுக்கோங்க ஃபார் ஹேண்டி. ஸோ எல்லாமே அவங்க ப்ரெப்பு மட்டும் ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பிளான். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் நம்ம பண்ண போகிறோம். Once you're all ready with your sketchbooks and pencils and your paint materials, we can start. பெயிண்ட் இல்லை அப்படின்னாலும் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. நம்ம வந்து ஐ ஹாவ் அன் ஆல்டர்னேட் ஒன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆல்டர்னேட்டாக நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் யோர் ப்ரெப் மெட்டீரியல்ஸ். லைக் ஒரு மிக்சிங் பேலட் மாதிரி, இல்லைன்னா ஒரு பிளேட், எனி டிஸ்போசபிள் கண்டெய்னர் எது இருந்தாலும் ஓகே. தென் ஒரு வாட்டர், ஒரு டம்ளரில் வாட்டர் ஒரு கப்பில் ஒரு வாட்டர் வச்சுக்கோங்க. யோர் ப்ரஷஸ், யோர் பெயிண்ட்ஸ், ஒரு வேஸ்ட் கிளாத், யோர் பென்சில் அண்ட் யோர் ஸ்கெட்ச் புக். So even I'm taking my paint brush. Those who don't have your paint materials, don't worry. நீங்கள் வந்து you can have your oil pastels and your color pencils. இந்த ரெண்டு காம்பினேஷன் வச்சுக்கோங்க. Or your color pencils and your brush pens. And for the paint brush, preferably you can have your flat brush or your big round brush. Size கொஞ்சம் பெரிய round brush இருந்தாலும் okay, or your flat brush. ஆல்மா தாமஸ் வந்து லைக் பெயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ்லேயே அவங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் ஆர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் அ சிம்பிள் ஸ்ட்ரோக். ஓ இது பெயிண்ட் ப்ரஷ் அப்படின்னா ஜஸ்ட் அ சிம்பிள் ஸ்ட்ரோக்.
ஸோ இது வந்து நான் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன் வித் பிகர் சைஸ். இல்லை ஃப்ளாட் ப்ரஷஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃப்ளாட் ப்ரஷ் ஸ்ட்ரோக் வந்து யூஸ் பண்ணி அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ நீங்கள் எந்த ப்ரஷ் அவைலபிளாக இருந்தாலுமே யூ கேன் யூஸ். வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் இன்ஸ்பிரேஷன். ஸோ நோ வரிஸ், நம்ம ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் வி கேன் ஃபோக்கஸ். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி வித் யோர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் தம்ஸ் அப் கொடுங்க. Can you show us the stroke brush? என்ன கண்ணா என்ன? The stroke brush. எந்த ப்ரஷ்டா? Stroke brush. எனக்கு காட்டுறீங்களா? கேன் யூ ஷோ இட் இன் த வீடியோ? She's asking which brush we need to use it. Yeah, either flat brush or your round brush. Round brush வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். So acrylic painting, acrylic paint or water paint? Acrylics இருந்தா okay, best. Acrylic paints. Okay, thank you. Yeah, yeah. Should we use this one? Kanna, you won't get strokes in that. அதில் வந்து ஸ்ட்ரோக்ஸ் கிடைக்காது. ப்ரஷ் மாதிரி இருக்கா பாருங்க. ஆர் நீங்கள் வந்து அந்த எட்ஜஸ்லேயே போடுற மாதிரி இருக்கும். இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ. ப்ரஷ் இருந்தால் இட்ஸ் ஓகே. அது வந்து இன்னும் ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு. Use this. Can I show me, ma? Yeah, that's absolutely fine. Should we use this? Yeah, ma, yeah, okay. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸ் வச்சு பண்ணுறோம்ல. ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, லைக் ஐம் ஷோயிங் யூ. இது வந்து ஒரு மொசைக் ஆர்ட் ஃபீலிங்கில் உங்களுக்கு வரும். ஓகே, ஒரு மொசைக்ஸ் எல்லாம் நம்ம வச்சு டைல் மொசைக்ஸை வந்து நம்ம பிளேஸ் பண்ண எப்படி இருக்கும். இட் வில் பி லைக் அ பேட்டர்ன், இட் வில் பி இன் அன் ஆர்டர். ஸோ வில் ஹாவ் பேட்டர்ன்ஸ், ஆர்டர்ஸ். ஸோ இது வந்து என்னோட பேட்டர்ன். ஐ வில் கிவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நீங்கள் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். அந்த ஒரு ப்ரஷ்ஷே இட்ஸ் இனஃப். பட் நீங்கள் அது வாஷ் பண்ணி போடுறதால ஐ வாண்டட் யூ டு ஹேவ் அ வேஸ்ட் கிளாத் ஆல்சோ, ஸோ தட் அந்த கலர்ஸ் வந்து இட் டசன்ட் ஸ்டே எனி ரெசிடியூஸ். வேற ஒரு கலரோட ரொம்ப மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. We'll have some rhythm and we'll play with colors. So mixing வந்து you definitely need a small disposable plate or any plastic plate, or if you have a palette, it's very nice. Okay, shall we start da? எல்லாருமே ஓகேவா? Shall we start? Yeah, we can. Okay, so
இது வந்து this is a portrait format of your sketchbook and I want everyone to have it in this one. இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட்ல உங்கள் ஸ்கெட்ச் புக்ஸை வந்து இப்படி லேண்ட்ஸ்கேப் ஃபார்மேட்ல யூ கேன் செக் இன் தி ஸ்க்ரீன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ நான் சிம்பிள் ஷேப்ஸ் வந்து விஸ்பர் லைன்ஸில் யூஸ் பண்ணி போடுறேன். ஐ எம் ஜஸ்ட் பில்டிங் காம்போசிஷன். ஓகே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா let me have a sun over here because most of Alma Thomas artworks are inspired from nature, like sun rays or wind directions, அதுக்கப்புறம் மவுண்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அந்த ஸ்ட்ரோக் பேட்டர்ன்ஸ் வந்து அந்த நேச்சரை இன்ஸ்பயர் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஈவன் ஐ எம் டேக்கிங் ஹர் ஆர்ட் ஒர்க் ஆஸ் இன்ஸ்பிரேஷன். அண்ட் நான் ஒரு கிராஸ்லேண்ட் மாதிரி நான் போடுறேன். யூ கேன் ஆல்சோ ஆட் யோர் கிரியேட்டிவிட்டி ஆல்சோ. யூ கேன் ஐதர் ஆட் அ ட்ரீ ஓவர் ஹியர் ஆர் இது வந்து எனக்கு கிராஸ்லேண்ட் மாதிரி நான் போடுறேன். ஆர் நீங்கள் இதை வந்து லைக் ஒரு சி மாதிரி போட்டு யூ கேன் ஹாவ் அ போட் ஹியர். I'm just giving options. So நீங்க வந்து you can play with your mosaics. Are we supposed to do it, teacher? Yeah. Start பண்ணிருங்கம்மா, ஸ்டார்ட் பண்ணுங்க. We have less time. So okay, next proceed பண்ணலாமா? Dikshita, Yeah. a small thing from on behalf of a kid here. என்னன்னா நீங்க வந்து ரெட் லைன்ஸ் யூஸ் பண்றதா முன்னாடி சொன்னீங்க இல்லையா? இஃப் யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ஆமா இன்ஃபர்மேஷன், ஆமா. அதுவும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் ஷேரிங். ஓகே இல்ல இது வந்து நான் இது வந்து நம்ம பென்சில் லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். நீங்க கண்டிப்பா போட்டாகணும். ரெட் லைன்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபார் ஒரு இதுக்காக நான் சொன்னேன் நான். பட் இப்போ அது தேவைப்படலை. ஷூர் தேங்க்யூ. ஓகே ஓகேம்மா, நம்ம சன் போட்டிருக்கோம் அண்ட் ஒரு கிராஸ்லேண்ட் போட்டிருக்கோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு ஆட் ஒன் எலிமெண்ட், either a tree or a boat. கிராஸ்லேண்ட்ல வந்து போட் போட முடியாது. ஸோ யூ கேன் ஆட் எனிதிங். அது வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். யூ கேன் ஆட் இட் அண்ட் ஐவ் கிவன் அ ஸ்பேஸ் ஓவர் ஹியர். அது உங்க அடிஷனுக்காக. So I've built a composition. இல்லைன்னா நான் நீங்க போடுற மாதிரியே நானும் போடுறேன் அப்படின்னாலும் இட் இஸ் ஃபைன். யூ கேன் ஃபாலோ வித் மீ. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? Yeah. ஓகே. ஸோ நான் கிராஸ்லேண்ட்ஸ்க்கு அப்புறம் ஐ எம் ஆடிங் மை மவுண்டன்ஸ். This is my addition. So I wanted you people to add trees or boat அந்த மாதிரி சொன்னேன்ல. ஸோ என்னோட ஆர்ட் ஒர்க்ல ஐ தாட் ஆஃப் ஆடிங் மவுண்டன்ஸ். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டினேன்ல, லைக் திஸ். இந்த மாதிரி நான் வேற ஒன்று போடுறேன். தட் வாஸ் an எக்ஸாம்பிள்
just a reference to show you what I'm going to be doing. I'm going to add a tree. Superb, yeah. மேக் ஷூர் அந்த ட்ரீ வந்து கொஞ்சம் பெருசா. ஸோ நான் உங்களுக்கு காட்டினேன்ல, லைக் யூ கேன் யூட்டிலைஸ் திஸ் ஸ்பேஸ். ஏன் அப்படின்னா உங்ககிட்ட வந்து அந்த ஸ்பேஸ் வந்து A5 ஷீட். ஸோ அந்த ஃபுல் ஸ்பேஸை வந்து நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸுக்கு ஈஸியராக இருக்கும். ஓகே, சின்ன ஸ்பேஸாக இருந்தால் யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு பிளாக் த கலர்ஸ். ஸோ இந்த பெரிய ஸ்பேஸை வந்து யூ கேன் ஆக்குப்பை வித் யோர் அடிஷன். ஸோ நான் என்ன இங்கே எக்ஸ்ட்ரா அடிஷன் இன்னொன்று பண்ணுறேன்னா, ஐ வாண்டட் டு கிவ் த சன் ரேஸ். This is my composition. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஸ் லேயர் பண்ண போறோம். ஓகே, நீங்க ஒன்ஸ் உங்க காம்போசிஷன் ரெடி அப்படின்னா நீங்க தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், ஸ்டெப் 2 இஸ் கிவிங் யோர் பேஸ் லேயர். Your pencil sketching is over with this. நம்ம நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்றோம், that is your base layer. நீங்க எல்லாருமே ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா we can proceed with your base layer. Can you add birds in the background? Yeah, of course. But make sure அந்த birds வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி. So that நீங்க கலர்ஸ் கொடுக்கும்போது ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது ஈஸியரா இருக்கும். Like you can give a big one like this. ஓகே கண்ணா, நம்ம நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, since this is my grassland, பெயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்கடா. உங்க பேலட்ல வந்து இப்போ சன் வந்து நம்ம எல்லாமே சன் போட்டிருக்கோம். யா, ஸோ நான் வந்து என்ன பண்றேன்னா, இஃப் யூ ஹேவ் yellow, ஃபர்ஸ்ட் yellow எடுத்துக்கோங்க. உங்க பேலட்ல வந்து have some yellow in your palette and make a tint out of it. என்னன்னா, we call it tint. Why do I call tint? Because I need you guys to add white in that. இது என்னன்னு சொல்றோம், it's a tint. உங்களோட yellowல வந்து ஒரு tiny amount of white எடுத்து you need to mix in your palette. ரெட்ல நான் எழுதுறேன், maybe it will be easy. I call that tint. சொல்லுமா. I only have markers. You have markers, okay. Do you have a lighter yellow? Yeah. Okay, you can choose yellow. Okay.
ஸோ நீங்கள் லைட்டர் எல்லோ எடுத்துட்டு யூ கேன் அப்ளை, அதாவது கலரை பிளாக் பண்ணுறோம். உங்கள் சன்னுக்கு வந்து நான் கலரை பிளாக் பண்ணுறேன், ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணுறேன். So I have to color the sun. எஸ். Can I do outlining? இல்லை கண்ணா, we don't outline here because அந்த மொசைக் எஃபெக்ட் வந்து உங்கள் அவுட்லைன்ஸில் வந்து இட் won't be that nice. What type of yellow are we using? பட் அந்த அவுட்லைன் வர மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we'll have வேல்யூஸ், அதாவது நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். லைக் டார்க் எல்லோ, ஆரஞ்ச், ஒரு டீப்பர் ஆரஞ்ச் அண்ட் ரெட்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வேல்யூலையும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு கலர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் அவுட்லைன் தேவைப்படாது. பட் இட் எம்ஃபசைசஸ் யுவர் ஆப்ஜெக்ட் வாட் யூஆர் ட்ராயிங். ஸோ நீங்கள் அவங்க ஆர்ட் ஒர்க்ஸ், ஆல்மா தாமஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸோ அதுலேயும் பார்த்தோன்னா நிறைய வெர்டிகல்ஸ், நிறைய ஹாரிசான்டல்ஸ், ஒரு ரித்தமிக் பேட்டர்ன்ஸ் வந்து ஷி வுட் ஹவ் ட்ரைட். ஸ்வர்ல்ஸ் இருக்காது, பட் கர்வ்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து அவுட்லைன்ஸ் இல்லாமல் போட்டிருப்பாங்க. ஸோ சேம் சிமிலர் ஒன் நம்மளும் அதே போடுறோம். ஸோ இது போட்டதுக்கப்புறம் நான் ஏன் வந்து லைட்டர் வேல்யூ இருக்கிற மாதிரி பேஸ் கலர் கொடுக்க சொல்கிறேன்னா, ஸோ தட் நீங்கள் அது ஸ்ட்ரோக்ஸ் அப்ளை பண்ணும்போது த ஸ்ட்ரோக்ஸ் பாப்ஸ் யுவர் ஆர்ட். நம்ம ஸ்ட்ரோக்ஸ் இல்லாமல் கூட நம்ம பேஸ் லேயர் இல்லாமல் கூட பண்ணலாம். பட் ஐ ஃபெல்ட் ஓகே பேஸ் லேயர் கொடுத்தா இட் வில் பி இன்னும் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பேஸ் லேயர் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அந்த இது முடிச்சிட்டிங்கன்னா I'm not done. ஓகே பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட சன் ரேஸ்க்கு வந்து ஐ எம் கிவிங் லைட்டர் ஆரஞ்ச். பேஸ் கலர் வந்து லைட்டர் ஆரஞ்ச். ஹோப் ப்ரீவியஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து அவங்களுடைய பயோகிராஃபி
செக் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ இவங்களோடதும் நீங்கள் அவங்க பயோகிராஃபியை ஆன்லைனில் செக் பண்ணுங்க. The more and more we learn about the artist, the more and more creativity sparks. Maybe we can use these techniques in our projects also. Can you guys wait? Yeah. Now I have to use orange. Yeah, lighter one. Do you have a lighter orange? No. Lighter shade? Okay. ஸோ உங்ககிட்ட ரெட் இருக்கும். ஸோ வாட் ஐ வாண்டட் இஸ் நீங்கள் ஆரஞ்ச் யூஸ் பண்ணுங்க, பட் ஃபார் த ஸ்ட்ரோக்ஸ் யூ கேன் யூஸ் ரெட் ஃபார் தட். ஸோ இருக்கிற ஆரஞ்ச் நீங்கள் போடுங்க. அதை விட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கிற ரெட்டை வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஸ்பெசிஃபிக்லி சேயிங் டு யூ தாரா. ஓகே. ஸோ என்னோட கான்செப்ட் என்னன்னா, த பேஸ் லேயர் ஷுட் பி யோர் லைட்டர் ஹியூ அண்ட் அதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிற மொசைக்ஸ், அதாவது அந்த ஸ்ட்ரோக்ஸ், அது வந்து இட் வில் பி அ ஹையர் வேல்யூ தேன் யோர் பேஸ் கலர். Can you use oil paste? Yeah, you can use paints or pastels. Which one, ma? Paints or pastels? Oil? Do you have oil paints? Oil paints. Could you just show me? Yeah. This. Video தெரியலமா. Okay, those are your oil pastels. You can use that. Yeah. கண்ணா, இப்போ வந்து உங்ககிட்ட ஐ டோன்ட் பிலீவ் ஆயில் பேஸ்டல்ஸ்ல வந்து லைட்டர் ஆரஞ்சு இருக்கும்னு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ஆரஞ்சு கொடுத்துட்டு கிவ் யோர் ஒயிட்ஸ் ஆல்சோ. அது மேலேயே ஒயிட்டும் கொடுங்க. ஜஸ்ட் பிளெண்ட் இட் வித் யோர் ஹேண்ட். ஃபார் த பேஸ்டல்ஸ் யோர் ஹேண்ட்ஸ் ஆர் த பெஸ்ட் ஒன் டு பிளெண்ட். நம்ம எப்படி வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி மிக்சிங் அண்ட் பிளெண்டிங் பண்ணுவோம், அதே மாதிரி ஆயில் பேஸ்டலுக்கு நீங்கள் உங்கள் கையை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. தென் அகெயின் ஒயிட் யூஸ் பண்ணி மேக் த வேல்யூ, ஐ மீன் ஒரு டிண்ட்டை கிரியேட் பண்ண சொல்கிறேன். நம்ம எப்படி பெயிண்ட்ஸில் பண்ணுறோமோ ஆயில் பேஸ்டல்ஸில் நீங்கள் ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு தென் யோர் ஒயிட் கலர் அப்ளை பண்ணிவிட்டு blend with your finger. That is the best way to blend your oil pastel. I don't have white. You don't have a white pastel? Yeah. Oh, okay. Okay, நீங்க orange கொடுங்க. Okay, you can just give your orange. We can use reds for that. Okay? Orange மட்டும் நீங்க கொடுங்க. So, any specific doubts regarding அந்த application இல்ல எந்த paint யூஸ் பண்ணாலும் நீங்க கேட்கலாம். அச்சிதா, நீ கிளிட்டர் மேல இருப்பது வேற மார்க்கர் வச்சிருக்கேன் நீ. Okay? உங்க சன்னோட பேஸ் லேயர் முடிச்சிட்டிங்கன்னா give a thumbs up மா. Can you wait, teacher? Okay dear, okay.
I'm seeing a lot of thumbs up. Shall we proceed, Kanna? ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த பேஸ் லேயர் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலி நான் எல்லா எலிமெண்ட்ஸ் நீங்கள் போட்டிருக்க உங்களோட ட்ராயிங்கில் எல்லா எலிமெண்ட்ஸ் லைக் என்னோட இதில் மவுண்டன்ஸ் இருக்குது, கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது, மை சன் எல்லாவோட பேஸ் லேயர் முடிச்சுட்டு நான் ஸ்டெப் 3க்கு போகலான்ட்டு இருந்தேன். பட் வி ஹாவ் லெஸ் டைம். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். தென் we can proceed with the rest of the objects in the drawing. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் இதை விட வந்து ஒரு டார்க்கர் வேல்யூ நான் இங்கே வந்து லைட்டர் எல்லோ கொடுத்துருக்கேன்ல, ஸோ ஐ எம் டேக்கிங் மை மீடியம் எல்லோ ஆர் அ டார்க் எல்லோ, அந்த மாதிரி ஒரு டார்க்கர் எல்லோ வேல்யூ அதை வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களை வந்து டிண்ட் கிரியேட் பண்ண சொன்னேன். yellow and your white மிக்ஸ் பண்ணி பேஸ் லேயர் கொடுக்க சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் யூ கேன் ஒன்லி டேக் யுவர் yellow, வாஷ் யுவர் ப்ரஷஸ், அதுக்கப்புறம் yellows எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மட்டும் அங்கே க்ரியேட் பண்ணிட்டு ஐ எம் ஜஸ்ட் பில்டிங் மை ஸ்ட்ரோக்ஸ் ஸ்லோலி. மேக் ஷுர் அந்த ரித்தமிக் பேட்டர்ன் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் போடுங்க. லைக் ரித்தமிக் பேட்டர்ன் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கர்வ்ட் லைன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேக் ஷுர் அந்த கர்வ்ட் லைன் வந்து த்ரூ அவுட் யுவர் அந்த சன்னுக்கு வந்து நீங்கள் போடுங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து நீங்கள் ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ளாட் ஸ்ட்ரோக் இருக்கிற மாதிரி போடுங்க. லைக் ஃப்ளாட் ஸ்ட்ரோக் இஸ் திஸ், உங்கள் ஃப்ளாட் ஸ்ட்ரோக்ஸ் இதுதான் உங்கள் ஃப்ளாட் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, அதே ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் அந்த டிப் அண்ட் அதோட கீழே வரைக்கும் வந்து டச் ஆகுது, உங்கள் பேப்பரில் வந்து டச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஈவன் இஃப் அந்த டச் ஆகலை, ஃபுல்லாக டச் ஆகாட்டியும் பரவாயில்ல, மேக் ஷுர் ஒரே ஸ்ட்ரோக்கை வந்து யூ ஆர் மெயின்டைனிங். அதுதான் ஐ எம் சேயிங் யுவர் ரித்தமிக் பேட்டர்ன் வந்து அப்படியே வர மாதிரி. ஓகே, திஸ் இஸ் அ டைம் கன்சியூமிங் ஒன். பொறுமையாக பண்ணுங்க, டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். எப்படி வந்தாலும் இட்ஸ் ஓகே. கண்ணா சொல்லுமா. I accidentally messed up. I accidentally put normal yellow instead of white plus yellow. So can I put the white plus yellow on the normal yellow? Yeah. Okay, you just inverted. No, that's not an issue. நீங்க பண்ணுங்க. And Kanna, again எல்லாருக்குமே ஒரு சின்ன டிப், even if you mess up, don't worry, அதை வந்து ஒரு ஃபேர் காப்பி, ரஃப் காப்பியா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேல then with your experience that you gain, அதை வச்சு then do another one, so you feel more improved by yourself too, and it will be good for you for spending good amount of time in the summer as well. நம்ம வெல் செட். நம்ம ஒரே விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போது யூ வில் பிகம் an expert in that. அண்ட் நான் அந்த ரித்தமை வந்து மாத்தாம என்னோட சன் ரேஸுக்கு வந்து அதை விட ஒரு ஹையர் வேல்யூ. ஸோ நான் லைட் ஆரஞ்ச் நான் சொல்லியிருந்தேன். சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் யூ அந்த லைட் ஆரஞ்ச் அச்சீவ் பண்ண முடியாதவங்க ஆரஞ்ச் போட்டிருப்பீங்க. பட் நீங்கள் வந்து ஆரஞ்ச் போட்டவங்க வந்து ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து கீழே பேஸ் வந்து ஆரஞ்ச் யூஸ் பண்ணவங்க நீங்கள் ரெட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலி பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் ஸ்லோவாக பில்ட் பண்ணி போடலாம், இது மாதிரி போடலாம். ஆரஞ்ச் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன்.
பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றவங்க வந்து ஒன்ஸ் யூ ஃபினிஷ் யோர் yellow பார்ட், அந்த yellow ஸ்ட்ரோக்ஸ் நீங்க மொசைக்ஸ் எல்லாம் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஆரஞ்சஸ் அது எடுத்துக்கோங்க. நானும் ஸ்லோவா வந்து என்னோட வேல்யூஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன். அண்ட் நம்ம பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றதால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ஃபண்டமெண்டல் ஒரு டெஃபினிஷன் தான். ஒரு கலருக்கு நீங்க ஒயிட் ஆட் பண்றீங்க அப்படின்னா இட் டோன்ஸ் டவுன் அந்த ஹியூ அப்படின்னா கலர். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எல்லோ எடுத்திருக்கேன், ஒரு எல்லோல வந்து நான் ஒயிட் ஆட் பண்றேன் அப்படின்னா அண்ட் ஜஸ்ட் வேல்யூ வந்து டவுன் பண்றேன், அதுக்கு பேர் வந்து டிண்ட். அண்ட் அந்த ஒரு ஹியூக்கு வந்து வேல்யூவை வந்து அதிகம் பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் இன்க்ரீசிங் த வேல்யூ, அதுக்கு நான் பிளாக் ஆட் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஷேட். ஸோ நீங்க வந்து டிண்ட் அண்ட் ஷேடை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நார்மல் ஒரு ஃபண்டமெண்டல் டேர்ம். ஜஸ்ட் பிகாஸ் நம்ம பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றதால ஐ வாண்டட் யூ கைஸ் டு நோ த. ஸோ நீங்க வந்து இப்போ இந்த ரேஸ் இப்படி போறதால யூ மே டென் டு டூ இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போடலாம். பட் நான் வந்து என்னோட ரித்தமை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதால ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் மை கர்வ்ட் லைன்ஸே தான், இதே டைரக்ஷன்ல தான் நான் போடுறேன். ஓகேவா? Like, ஸ்லோலி ஐ எம் ஜஸ்ட் ஷிஃப்டிங் மை கலர். சொல்லுமா. and like the after you're done with the yellow streaks, the after one which is like orange, do we need to do that? எஸ்மா எஸ், இஃப் யூ கம்ப்ளீட்டட் யோர் எல்லோ ஒன் நீங்க வந்து ஆரஞ்சுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. Yeah, but should we use the dark orange? எஸ் எஸ், யூ நீட் டு இன்க்ரீஸ் த வேல்யூ. Okay. பேஸ் கலர் விட ஒரு ஷேட் வந்து ஜாஸ்தியா, ஐ மீன் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண மாதிரி நீங்க போடுங்க. Okay. நீங்க வந்து நிறைய ஆரஞ்சஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்னாலும் இட்ஸ் ஃபைன், பிகாஸ் நீங்க ஆயில் பேஸ்டல்ல நிறைய ஆரஞ்சஸ் இருக்காது, ஒரு 2-3 ஆரஞ்சு தான் இருக்கும். மேபி த லைட்டர் ஆரஞ்ச் அண்ட் த மீடியம் ஆரஞ்ச். இஃப் யூ ஹேவ் அ செட் ஆஃப் 36 or 24 கலர்ஸ் ஆர் நீங்க 12 கலர்ஸ் இருந்தா யூ won't be having. அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல யூ கேன் கோ ஃபார் யோர் ரெட்ஸ். ஸோ நான் இந்த லாஸ்ட்ல வந்து ஐ எம் யூசிங் மை ரெட்ஸ். யூ கேன் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார் தட். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் வந்து ஐ ஹவ் இன்க்ரீஸ்ட் மை வேல்யூ. என்னோட லெஃப்ட்ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா லைட்டர் ஆரஞ்சு வந்து கீழே பேஸ் லேயர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஆஃப்டர் தட் கொஞ்சம் கொஞ்சமா ஐ ஹவ் இன்க்ரீஸ்ட் மை வேல்யூ. ஸோ இந்த 3 ஸ்டெப்ல தான் வி ஆர் கோயிங் டு டூ தி என்டையர் ஆர்ட் ஒர்க். ஃபர்ஸ்ட் நம்ம காம்போசிஷனை வந்து வி பில்ட், தென் ஒரு பேஸ் லேயர், அதுவும் லைட்டரா இருக்கிற வேல்யூல பேஸ் லேயர் கொடுக்குறோம். தென் த தேர்ட் ஸ்டெப் இஸ் வி ஆர் பிளேசிங் த மொசைக்ஸ். ஸோ நீங்க பெயிண்ட்ஸ் பண்ணும்போது எப்படி தெரியுமா நீங்க வேல்யூஸை பில்ட் பண்ணலாம்? லைக் லைட்டர் ஆரஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபார் த ஸ்ட்ரோக்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா யூ கேன் ஆட் யோர் reds to your orange or you can add your blues to your orange
ஆர் பிளாக் டு யுவர் ஆரஞ்சு. நான் ஏன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிளாக் சொல்லலை அப்படின்னா, சில பேர் வந்து கொஞ்சம் பிளாக் எடுத்தோம் அப்படின்னா இட் வில் கிரியேட் என்ன ஒரு மட்டி கலரா வரும், ஒரு பிரைட்டர் டோன் வராது. அதனால நான் வந்து எடுத்த உடனே ஐ எம் நாட் சேயிங் பிளாக். கொஞ்சம் ரெட்ஸ் ஆட் பண்ணி யூ கேன் இன்க்ரீஸ் த வேல்யூ. After உங்க the ப்ராசஸ்ல orange, ஏதாவது டவுட் இருக்காடா? சொல்லுமா. after the orange stripes, do we need to use the brown one? ஓகே, ப்ரௌன்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றீங்களா? Yes. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா லைக் யூ கேன் ஆட் அ லிட்டில் பிட் ஆஃப் ப்ரௌன் டு யுவர் ஆரஞ்ச் அண்ட் யூ கேன் கிவ் த ஸ்ட்ரோக்ஸ். Okay. ஓகே, Okay. ஒரே இம்பார்ட்டன்ட் திங் இஸ் யூ மெயின்டைன் யுவர் ஹியூ. ஆரஞ்சுங்கிறது யூ மெயின்டைன் இட். Okay. அண்ட் தென் டு இன்க்ரீஸ் த வேல்யூ நீங்க அது கூட ஆட் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் மை ஹியூ. Mm-hmm. ஸோ ஸ்லோலி ஐ எம் பில்டிங். ஐ எம் மிக்சிங் மை ஸோ நான் இங்க வந்து ஸ்லோவா பில்ட் பண்றேன். ஓகே, அதுதான் வந்து உங்களுடைய ப்ராசஸ். Okay. ஸோ நான் வந்து 4 கலர்ஸாக நான் போட்டிருக்கேன்ல. லைக் த லாஸ்ட் ஒன் ஐ கெப்ட் இட் அஸ் ரெட் ஸோ தட் மற்ற ஆரஞ்சு ஐ மீன் பெயிண்ட்ஸ் பண்ண முடியாதவங்க வந்து யூ கேன் டேக் ரெஃபரன்ஸ். அதனால நான் ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்க பெயிண்ட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா யூ பில்ட் யுவர் வேல்யூ. ப்ரௌன் ஆட் பண்ணுங்க, ரெட் ஆட் பண்ணுங்க, ஆர் யுவர் ப்ளூ. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா யூ ஆட். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு யூ கிவ் யுவர் ஸ்ட்ரோக்ஸ். ஒரு 4 or 5 லைன்ஸுக்கு ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. தென் அகெயின் யூ பில்ட் யுவர் வேல்யூ. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் எடுத்து மிக்ஸ் பண்ணி யூ கேன் ஆட் இட். ஸோ அது மாதிரி நீங்க எவ்வளோ வேணா நீங்க கிரியேட் பண்ணலாம் உங்களோட மொசைக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்க வந்து எவ்வளோ வேணா நீங்க பில்ட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 4 கலர் வேரியேஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ த சிமிலர் ப்ராசஸ் நம்மளுடைய இது வந்து பேக்ரவுண்ட். நம்மளோட ஃபோர் கிரவுண்டுக்கு வந்து நம்ம எப்படி வேணா பண்ணலாம். ஓகே, நான் இது ரெட்ல எழுதுறேன். ஸோ திஸ் பார்ட் இஸ் யோர் பேக்ரவுண்ட். இந்த பார்ட் வந்து யோர் மிட் கிரவுண்ட் அண்ட் இந்த பார்ட் வந்து யோர் ஃபோர் கிரவுண்ட். என்னோட காம்போசிஷன் நான் அப்படி பில்ட் பண்ணியிருக்கேன். 3 பார்ட்டாக பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட நான் பேக்ரவுண்டில் என்ன பண்ணியிருக்கேனோ சேம் நான் வந்து என்னோட மிட் கிரவுண்ட்லேயும் ஃபோர் கிரவுண்ட்லேயும் பண்ண போகிறேன். பட் ரொம்ப ஹரி பண்ணாதீங்க. உங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணுங்க. இட் வில் பி வெரி ஸ்ட்ரெஸ் ரிலீசிங் ஒன். நீங்க கலர்ஸ் வந்து எப்படி வேணா சூஸ் பண்ணிக்கோங்க, எது வேணா பண்ணுங்க. பட் பேட்டர்ன்ஸ் நம்ம இவ்வளோ வீக்ஸா வி ஆர் என்னது பேட்டர்ன்ஸை தானே நம்ம டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஈச் அண்ட் எவ்ரி பேட்டர்ன்ல வந்து ஒரு கான்செப்ட் நம்ம கற்றுருக்கோம். ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து ஒரு பேட்டர்னை வந்து ஒரே ப்ராசஸ் தான். ஒரு பெயிண்ட் ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ரோக் லென்த் அண்ட் யோர் வித் வந்து சேமா இருந்தா ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகும். அதுதான் இன்னைக்கோட கான்செப்ட். அதை மட்டும் நம்ம ஒரு சேம் சைஸ்ல மெயின்டைன் பண்ணிட்டு வந்தா இன்னும் வந்து பார்க்க அழகா இருக்கும். My dots are kind of like. என்ன கண்ணா? Did you ask me anything? My dots are kind of light. புரியலம்மா. My dots are kind of light. Oh, do you like it?
No, it's kind of like so light. Oh, it's light. Yeah. Okay, okay. Do I need to make the dots on the sunrise? Yes, Kanna, yes. After we mix the brown and orange, should we put the red stripes? Yeah, you can add your reds also. Okay. I have a question. Can we go to the next step? போலாண்டா பட் மோஸ்ட் ஆஃப் யூ நான் ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஆர் டூயிங். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்க்காக? Okay. ஸோ நெக்ஸ்ட் போலாமாடா? எல்லாருமே ஓகேனா ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். Okay. ஓகே கண்ணா. ஸோ நான் வந்து என்னோட மவுண்டன்ஸ் வந்து ஐ ஸ்பெசிஃபிக்லி வாண்டட் டு கிவ் மை பிங்க்ஸ் அண்ட் பர்பிள். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மை லைட்டர் பிங்க் அதை வந்து நான் ஒரு பேஸ் கலர் நான் கொடுக்க போகிறேன். மை லைட்டர் பிங்க். நீங்கள் வந்து ஃபார் யோர் மவுண்டன்ஸ் யூ கேன் கிவ் யோர் க்ரீன்ஸ், யூ கேன் கிவ் யோர் ப்ரௌன்ஸ், எந்த கலர் வேணால் கொடுங்க. த ப்ராசஸ் இஸ் த சேம் ஹவு வி கிரியேட்டட் த சன் ரேஸ். சில பேர் வந்து ட்ரீஸ் போட்டிருப்பீங்க, சில பேர் வந்து போட்ஸ் போட்டிருக்கலாம், சில பேர் பேர்ட்ஸ் போட்டிருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் ப்ரொசீட் வித் தோஸ் அடிஷன்ஸ். Can we use green for the mountains? யா, யூ கேன் யூஸ். Okay. நான் வந்து இந்த இடத்துல க்ரீன் போடுறதால ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா யூ மேக் இட் லைக் அ வாட்டர். ஓகே, இங்கே ப்ளூ போட்டுக்கோங்க. நீங்கள் க்ரீன் இங்கே ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா கிவ் ப்ளூ ஹியர். ஓகே. Okay. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டோன் டவுன் திஸ். இன்னும் கொஞ்சம் லைட்டராக போடலான்ட்டு ஐ ஃபீல். Do we have to put the dots on the mountains? Yeah, Kanna. For the entire artwork, we will be giving the mosaic patterns. But before that, we'll be layering. So, on the base layer, we are coloring. Can we do any color we want? Yeah, you can. Make sure unga neighboring foreground and midground oda colors வந்து சேமா இல்லாம பாத்துக்கோங்க. Make it different. Okay. So I wanted my purple for the strokes. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து மவுண்டனோடைய கான்டூர்ஸை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறேன். இன்ஸ்டெட் நான் என்னுடைய சேம் ரித்தமை நான் யூஸ் பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் யூஸிங் த சேம் ரித்தம். என்ன ரித்தம்? நம்ம இந்த மாதிரி டைரக்ஷனில் தானே போயிட்டுருக்கோம். ஸோ இதே ரித்தமில் வந்து நான் என்னோட மொசைக்ஸை வந்து பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கனெக்டிங் வந்து நீங்கள் இது பார்த்துக்கோங்க. இட் வில் பி ஈஸியர். நம்ம இங்கே விட்டோம்ல அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ லைட் பர்பிளை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் ஐ எம் ஜஸ்ட் இன்க்ரீசிங் மை வேல்யூ.
வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற டேர்ம் என்ன மீன் பண்ணுதுன்னா, உங்கள் கலர்ஸோட யூ கேன் ஐதர் ஆட் ஒரு டார்க்கர் கலர். either you can add your blues, your reds, or your browns, or your black வந்து லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கோங்க. and for those who are using oil pastels, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அந்த கலர் விட ஒரு ஒரு இது எக்ஸ்ட்ரா, ஐ மீன் உங்க கலர் வீல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் யோர் கலர் வீல் ரைட். இப்போ நீங்க வந்து ஆரஞ்சு எடுக்கிறீங்கன்னா நான் ரெட் போட சொல்றேன், அதே நீங்க பிங்க் எடுக்கிறீங்கன்னா நான் பர்பிள் போட சொல்றேன். இப்போ பர்பிள் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆட் ப்ளூலயே லைட் ப்ளூ இருக்குன்னா டார்க் ப்ளூ போடுங்க. ஸோ உங்க கலர் வீலை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அவங்கள வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கலர் வீலை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஒரே சைஸ் அண்ட் டெப்த் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கோங்க. Can we So use like throughout my சொல்லுமா. can we use like brown, orange? Yeah. எதுக்குமா? ஃபார் யுவர் சன் ரேஸ் அந்த இதுக்கா ஆர் ஃபார் த மவுண்டன்ஸ்? For the எங்க mountain. யூஸ் For the mountain. மவுண்டன்ஸ், அதாவது உங்க நெய்பரிங் வந்து ஹிட் ஆகும்ல, பிகாஸ் ஆரஞ்ச் ப்ரௌன் வந்து மேலையும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் யுவர் பேக்ரவுண்ட் நம்ம ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் யூஸ் பண்றோம்ல, வை நாட் யூசிங் அ டிஃப்ரெண்ட் கலர்டா? யூ ஹேவ் அதர் ஆப்ஷன்ஸ் ரைட்? I accidentally put this. I accidentally put brown and orange. ஓகே, ஃபார் யுவர் பேஸ் கலர் நீங்க பேஸ் கலருக்கு அது கொடுத்தீங்களா? Yeah. ஓகே, டேக் அ டார்க்கர் ப்ரௌன் ஃபார் யுவர் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, நீங்க ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கலாம், பட் அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்கும்போது ஒரு டார்க்கர் ப்ரௌன் அது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபார் யுவர் மவுண்டன்ஸ். அங்க மொசைக்ஸ் போடுவோம்ல மவுண்டன்ஸ்க்கு, ஸோ நீங்க அப்போ வந்து டார்க்கர் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. த கான்செப்ட் இஸ் அந்த பேஸ் கலர் விட ஒரு வேல்யூ அதிகமா இருக்கிற கலர் வந்து நம்ம ஸ்ட்ரோக்ஸுக்கு யூஸ் பண்றோம். தட் இஸ் டு கிரியேட் அ மொசைக். அண்ட் நீங்க உங்க இது வரைக்கும் பண்ண ஆர்ட் ஒர்க்ஸ்ல ஆயில் பேஸ்டல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் கண்ணா, நீங்க வந்து ஒரு பட்டர் பேப்பர் வந்து மேல வச்சுக்கோங்க, ஸோ தட் அந்த அடுத்த பேஜ் கூட ஸ்மட்ஜ் ஆகாம இருக்கும். சொல்லு கண்ணா. ஒரு பட்டர் பேப்பர் வந்து உங்க ஆயில் பேஸ்டல் மேல ஒரு பிளேஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் மற்ற ஆர்ட் ஒர்க்ஸை வந்து அது ஸ்மட்ஜ் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இந்த ஆர்ட் ஒர்க் இல்லடா, ப்ரீவியஸ் ஆர்ட் ஒர்க்ஸ் யாராவது ஆயில் பேஸ்டல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க யூஸ் அந்த மாதிரி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது மெஸ்ஸியா இல்லாம இருக்கும். For the So- bottom of the bit, I accidentally mixed the dark blue and light blue. For the mountains? No, for the bottom of the bit, like this bit. Oh, okay. For your foreground. Okay, Yeah. yeah. ஓகேடா, அது வாட்டர் பெட் மாதிரி இருக்கும். ஓகே, தட்ஸ் ஃபைன். Okay. நம்ம கிரீன் போட்டா லெட் இட் ஹேவ் ஒரு கிராஸ் லேண்ட், அதே ப்ளூ போட்டோன்னா அது வந்து ஒரு வாட்டர் பாடி ஆட்டம் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ என்னோட கிராஸ் லேண்ட்க்கு நான் என்னோட
லெமன் எல்லோ ஆர் யோர் லைட்டர் க்ரீன் அதுதான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட லைட்டர் க்ரீன். ஃபார் த ஸ்ட்ரோக்ஸ் நான் வந்து வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். Can I use like அண்ட் Can I சொல்லுமா. water for the bottom? யா யூஸ் பண்ணுங்க. Can I use? நீங்க என்னடா போடுறீங்க? Black strokes. பிளாக் ஸ்ட்ரோக்ஸ் வேணாமா. இட் வில் பி டூ கான்ட்ராஸ்டிங். அதாவது போடலாம் பட் ரொம்ப பிளாக் ஸ்ட்ரோக்ஸ் வேண்டாம். Nothing. மேபி ஸ்பெசிஃபிக்லி அந்த பேர்டு வந்து பிளாக் பேர்டாக இருக்கு, நான் ஸ்பெசிஃபிக்லி அந்த பேர்டுக்கு பிளாக் கொடுக்கணும் அப்படின்னா குக்கூஸ் பிஜன்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா யூ கேன் யூஸ் பிளாக் ஸ்ட்ரோக்ஸ். ஓகே, இஃப் தட் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ரிக்வயரிங் பிளாக் நீங்கள் அது வேண்டாம், யூ கேன் அவாய்ட் இட். Can you use like can I use this ப்ளூ, light blue? ப்ரூஷியன் ப்ளூ. Can I use Okay. this light blue or dark blue? இஃப் யூர் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்க, தட் இஸ் அ குட் ஒன். நீங்கள் அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுங்க பிகாஸ் நம்ம வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம்ல. ஸோ நீங்கள் லைட்டர் ப்ளூ ஸ்கை ப்ளூ வந்து கீழே கொடுத்துட்டு யூ ஹாவ் கோபால்ட் ப்ளூ அண்ட் ப்ரூஷியன் ப்ளூ இன் ஹேண்ட். ஸோ அந்த ரெண்டு ப்ளூமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து யூ கேன் கிவ் த கோபால்ட் ப்ளூ அண்ட் அது அந்த ரிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக மொசைக்ஸ் பில்ட் பண்ண அவுட்டர் மொசைக்ஸில் வந்து டார்க்கர் அது கொடுங்க. Can I do a lighter or pressure? ஆமாம்மா லைட்டர் ஒன் வந்து உள்ள இங்க இன்னர்ல வந்து கொடுங்க. சி நான் டார்க் கிரீன் வந்து நான் அவுட்டர் மொசைக்ஸ்ல பண்றேன்ல, ஸோ அதே மாதிரி நீங்க டார்க்கர் ப்ளூ வந்து அவுட்டர் மொசைக்ஸ்ல போடலாம். What colors can I use for my gray mountain? You can have the reference of this grassland. So on the green mountains இருக்குன்னா you can give lighter greens for the mountain, and if you are using your paints அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ப்ளூஸ் ஆட் பண்ணிங்கன்னா க்ரீன் வந்து டார்க்கர் க்ரீனாக இருக்கும். இல்லை டார்க் க்ரீனே இருக்குது என்கிட்ட பெயிண்ட் இருக்குன்னா நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். Can you use a marker? Mom, can you use a marker? என்னக்கன்னா மார்க்கர் யூஸ் பண்ணுறீங்களா? யா யூஸ் பண்ணுங்க. White. ஸோ என்னோட டார்கெஸ்ட் வந்து என்னோட அவுட்டர் எட்ஜில் வந்து போடுறேன். த்ரூ அவுட் மை ஆர்ட் ஒர்க் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேட்டர்னை வந்து நான் பிரேக் பண்ணல. சி இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி மொசைக்ஸ் போடுறோம்ல அதை நான் பிரேக் பண்ணல. இதுக்கு நீங்கள் அவுட்லைன்ஸ் தரணும்ட்டு இல்லைடா. ஆக்சுவலி பென்சில் லைன்ஸே வந்து ஜஸ்ட் பிகாஸ் பிகினர்ஸாக இருக்கிறதால உங்களுக்கு அந்த காம்போசிஷன் தெரியணுங்கிறதுக்காக நான் பென்சில் கொடுத்தேன். அது வந்து நீங்கள் பென்சில் லைன்ஸ் இல்லாமலே இட் வில் பி வெரி பியூட்டிஃபுல். நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போதே அது வந்து மறைஞ்சிடும். இல்லை இன்னும் தெரியுது அப்படின்னா யூ கேன் லேயர் கலர்ஸ் ஆன் தட். இல்லாட்டியும் பரவாயில்ல, யூ கேன் லீவ் தட். என்னம்மா? I use color gray for my mountain. ஓகே நீங்க கிரே மவுண்டன்ஸ் போடணும்னா யூ கேன் யூஸ் யுவர் பிளாக் ஸ்ட்ரோக் ஃபார் தி அவுட். அதாவது கீழே என்னோட டார்க் வயலட் இருக்கிற இடத்துல யூ கேன் யூஸ் பிளாக் கிரே மவுண்டன்ஸ்க்காக. தட்ஸ் வாட் ஸ்பெசிஃபிக்லி இஃப் த ஆப்ஜெக்ட் ரிக்வயர்ஸ் யுவர் கிரே பிளாக்
நீங்க அது போடுங்க. Okay. So this is your abstract art for today. And வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா யூ கேன் ரீச் மீ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க கேளுங்க. சொல்லுமா. Can we use the bottom one green? Yeah. So Dikshita, since we are just a little over time, I want to take a quick moment, one more, while parents are here as well. So 1 second, ma. Parents, kids and parents ரெண்டு பேருமே கொஞ்சம் கவனிங்க. So ஆன்டி வந்து ஆன்லைன்லயும் எடுப்பாங்க classes. If you are interested, please reach her. And அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். Please ping her. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸும் இருக்கு. That's first thing. And the second thing is, உங்களுக்கு வந்து ஒரு சர்வே ஃபார்ம் மாதிரி அனுப்பிச்சிருக்கோம். இட் won't take much time. So please spend at least only 1 minute தான் ஆகும். அதுல நீங்க உங்களுடைய நேம் வந்து as how it should appear in your participation certificate for this summer art workshop. அதனால உங்களோட நேம் வந்து ஆட் பண்ணுங்க. 2 பேரா இருக்கீங்க அப்படின்னா you and your sibling please do it by comma. full name கொடுத்து comma கொடுங்க. அப்படி இல்லாட்டினா 2 linesல ஆட் பண்ணுங்க. Only that one helps us to put it, to use that name in the digital certificate. And also உங்களோட feedback will be helpful. And since this is the last class, please உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆன்டிக் தேங்க்கும் பண்ணுங்க. பேசணும். ஆமா, ரொம்ப நாளா வந்துட்டு பேசியே ரொம்ப நாள் ஆச்சு. Sorry, someone. Okay. Thank you. சரி. Okay. Thank you. Okay, Dikshita. The pleasure is mine, ma. Thank you. Thank you so much, Dikshita. That was very wonderful. Thank you. Patient-ஆ எங்களுக்காக சொல்லிக் கொடுத்தீங்க. It's very great. Is this okay? Thank